வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2018ஆம் ஆண்டு நடந்த குரூப் 2 எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா டெய்லியுமே 25 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் அப்டேட் பண்ணுறோம் தமிழில் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 1450 வினாக்கள் வந்து நம்ம 25 அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினை. இதை வந்து எதிர்மறை வினையாக மாற்றுக அப்படின்னா இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, வந்திலன் அப்படிங்கிறதா. எதிர்மறை வினை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செயல் நடக்கலை அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்மறை வினை அப்படிம்பாங்க. வந்தான் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினை, வந்திலன் அப்படிங்கிறது எதிர்மறை வினை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம். பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னா இதுல பொருந்தாத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, இல்லம் அப்படிங்கிறதா. இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திணை சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. இல்லம் அப்படிங்கிறது வீட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா இந்த இல்லம் அப்படிங்கிறது தான். ஓகே, தேர்ட் கொஸ்டின். கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க அப்படிங்கிறது. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பயம், கிழித்தல், ஒரு பறவை அப்படிங்கிறதா. இந்த கிளி என்ன பொருள் தரும் அப்படின்னா பயம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். இந்த கிளி பார்த்தீங்க அப்படின்னா கிழிச்சு போடுறது அப்படிங்கிற கிழித்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லும். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளி வந்து பச்சை கிளி, அதாவது ஒரு பறக்கக்கூடிய பறவையை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னா ஆப்ஷன் பி, கோ அப்படிங்கிறதா. இந்த கோ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா அரசனை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஓர் மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெற்றான் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, பெரு அப்படிங்கிறது தான். அதாவது வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அடிப்படையான சொல். அந்த சொல்லை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல சொற்களை வந்து உருவாக்க முடியும். அந்த மாதிரி வர்றது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி இந்த வேர்ச்சொல்லை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த வேர்ச்சொல் அப்படிங்கிறது கட்டளை இடும்படியான சொல்லாகத்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே பெரு அப்படின்னு வந்திருக்குங்களா, இது வந்து ஒரு கட்டளை இடும்படியான ஒரு சொல் தான். இந்த மாதிரி ஒரு கட்டளை இடும்படியாக வர்றது தான் மேக்சிமம் பெரும்பாலும் வேர்ச்சொல்லாக இருக்கும். இதை வச்சே நீங்கள் ஈஸியாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு சிறு தகவல். எதற்காக நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழில் வந்து 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கிலேருந்து கேட்குறாங்க. இந்த ஓல்டு புக்கிலேருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் தமிழில் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. அச்சு அசல் ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் அப்படியே கேட்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலிமா நீங்கள் வந்து ஓவராலாக தமிழில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்க. ப்ளஸ் வந்து எந்தெந்த ஏரியாக்களெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலியமாக தெரியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வா என்ற சொல்லின் பெயரெச்சம் குறிப்பிடுக. ஓகே, அப்போ இதற்கான பெயரெச்சம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, வந்த அப்படிங்கிறது தான். பெயரெச்சம் அப்படின்னா ஆ, ஓம் அப்படிங்கிற இந்த 2 எழுத்துக்கள் வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்க, அதாவது வந்த அப்படிங்கிறதுல வரக்கூடியதை பிரித்தோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? இங்கே ஆகிற அந்த வார்த்தை வரனால இது வந்து பெயரெச்சம். ஓகே, இதே வந்து அப்படின்னு வருது. ஓகேங்களா? அது இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு வருது. ஊன்னு வந்துச்சு அப்படின்னா அது வினையெச்ச விகுதி. ஓகேங்களா? ஓகே, அதே பார்த்தீங்க அப்படின்னா வருதல் அப்படின்னு வருது. அதாவது தல்லு, அல்லு இந்த மாதிரியான விகுதிகள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து தொழிற்பெயரை குறிக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உயிரெழுத்து, அதுக்கடுத்து மெய்யெழுத்து, அடுத்து உயிர்மெய் எழுத்து, இந்த மாதிரியான வரிசைப்படி சொற்களை நம்ம அமைச்சோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகர வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, செடி, செப்பு, செல்வம், சென்னை அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஓகே, இதில் பாருங்கள், செடி, செப்பு, செல்வம், சென்னை, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேங்கிற வார்த்தை எழுத்து சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி சேமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து இருக்கக்கூடிய எழுத்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ டி அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட்டு கூட்டல் இ அப்படின்னு பிரியும். இந்த இட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வரும். அடுத்து இப்புங்கிறது
செகண்ட் வரும். அடுத்து வந்து இல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து தேர்டா வரும். அடுத்து இன்னுங்கிறது லாஸ்ட்டா வரும். ஓகேங்களா? ஒரு எழுத்து சேமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில அத விட்டுட்டு அதற்கு அடுத்த எழுத்த நம்ம கன்சிடர் பண்ணணும். அத வந்து முறைப்படி மெய்யெழுத்து வரிசைப்படினா மெய்யெழுத்து, உயிரெழுத்து வரிசைப்படினா உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து வரிசைப்படினா உயிர்மெய் எழுத்து வரிசைப்படி இப்படி நம்ம கன்சிடர் பண்ணி வரிசை அமைச்சோம் அப்படின்னா, அது அகர வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப செகண்ட் எழுத்து சேமா இருக்கு அப்படின்னா, நீங்க தேர்ட் எழுத்த பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர்கள் காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் அப்படிங்கிறது தான் சரியான முறைப்படி அமைந்த தொடர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொல்லையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக. ஓகேங்களா? ஓகே. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா, இந்த மாரி ஒரு வினா கேட்குறாங்க அப்படின்னா, அந்த வாக்கியத்த நம்ம முழுமையா படிக்கணும். அதில எது விடையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, கொல்லையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும் அப்படிங்கிறது. இதில முக்கியமான கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாழை, பலா, மாங்கனிகள் அப்படிங்கிறது தான். அப்ப இத ஆன்ஸரா வச்சுக்கணும். மிச்சத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, வினாவா மாத்தணும். இப்ப கொல்லையிலே குலுங்குவன எவை? அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின மாத்துறோம் அப்படின்னா, அதற்கான ஆன்ஸரா என்ன வரும் அப்படின்னா, வாழை, பலா, மாங்கனிகள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே. அப்ப இதற்கான ஆன்ஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் சி கொல்லையிலே குலுங்குவன யாவை? அப்படிங்கிறது இதற்கான ஆன்ஸர் வந்து வாழை, பலா, மாங்கனிகள் ஆகியவை ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொக்கொக்க கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாது? அப்படின்னா ஆப்ஷன் பி காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் அப்படிங்கிறது தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, மீனுக்காக வந்து அப்படி காத்திருக்கும். அந்த மீன் வந்ததுமே அது டக்குன்னு வந்து கொத்தி எடுத்துட்டு போயிரும். ஓகேங்களா? அதுபோல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிகழ்வுக்காக நம்ம காத்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில காத்திருக்கணும். அந்த நிகழ்வுக்கான வாய்ப்புகள் நமக்கு வரும்போது, அத நம்ம முழுமையாவும், சரியாகவும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் உணர்த்தக்கூடிய அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். கொக்கொக்க கூம்பும் மருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படிங்கிற இந்த திருக்குறள்ல பயின்று வரக்கூடிய அணி எது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக அப்படிங்கிறது. இதுல பிறவினை தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி பாத்திமா தமிழ் கற்பித்தாள் அப்படிங்கிறது தான். இந்த பிறவினை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எழுவாய் வந்து தானே தன்னோட செயலை செய்யாம பிறரை கொண்டு செஞ்சாங்க அப்படின்னா அது பிறவினை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பாத்திமா என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ் வந்து ஒருத்தரை வச்சு கற்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வர்றதுனால இது பிறவினை தொடர். இதே வந்து பாத்திமா தமிழ் கற்றாள் அப்படின்னா, அந்த ஒரு எழுவாய் பாத்திமாங்கிற எழுவாய் தன்னோட செயலை தானே செஞ்சுக்கிறதுனால இது இந்த தொடர் என்ன தொடர் அப்படின்னா தன்வினை தொடர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இந்த பாருங்க. பாத்திமாவிடம் மாணவன் தான் மதுரைக்கு செல்வதாக கூறினான் அப்படிங்கிறது. இந்த தொடர் பார்த்தீங்க அப்படின்னா அயர்க்கூற்று தொடர். ஓகேங்களா? ஒருவர் கூறியத வந்து அப்படியே கூறாம அயலார் கூறுவது போல சொல்றது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அயர்க்கூற்று தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர் அப்படின்னா ஆப்ஷன் டி செய்தி தொடர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு செய்தி வடிவில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா செய்தி தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வினா தொடர் அப்படின்னா கடைசியாக வினா வரும். உணர்ச்சி தொடர்னா ஏதோ ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்த விதமாக இருக்கும். மகிழ்ச்சி, துன்பம், இன்பம், சோகம் இந்த மாதிரியான ஏதோ பல்வேறு வகைப்பட்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி வந்துச்சு அப்படின்னா, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கட்டளை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கட்டளை இடும்படி வருவது. அதை செய், இதை செய் அப்படிங்கிற அந்த கட்டளை இடும்படி வர்றத தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கட்டளை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையன அப்படின்னா ஆப்ஷன் சி 7. ஓகேங்களா? திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையது. ஓகேங்களா? ஓகே. இது திருக்குறளை முதல்ல அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாசர் அவர்கள் தான் அச்சிட்டாங்க. இந்த அச்சிட்ட ஆண்டு எது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல வேறுபட்ட நூல்களை கற்றும் கூட அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்லாதவராக தான் கருதப்படுவாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் அவர்கள் தான் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தாங்க. ஓகே. இந்த வீரமாமுனிவரோட இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? ஓகே. இவருடைய நூல்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்புட்ன்னா, தேம்பாவணி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் அவர் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து இவருக்கு பெரும் புகழை பெற்று தந்தது. அதைப் போலவே ஞான கண்ணாடி அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் வீரமாமுனிவர் அவர்கள் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, பரமார்த்த குருகதைகள் அப்படிங்கிற அந்த ஒரு நகைச்சுவை ததும்பக்கூடிய ஒரு நூலையும் இந்த வீரமாமுனிவர் அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. அது இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேம்பாவணி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து 3 காண்டங்களையும், 36 படலங்களையும், 3615 பாடல்களையும் கொண்டது. 17ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட ஒரு நூல். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். "ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில்" இத்தொடர்ல இடம்பெற்ற நூல் எது அப்டின்னா, ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான். ஓகேங்களா? ஓகே. இந்த மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒட்டு மொத்தமா இந்த மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இதுல பார்த்தீங்க அப்டின்னா, மதுரைய மட்டும் சிறப்பித்து சொல்லக்கூடிய அடிகள் எத்தனை அப்டின்னா, 354 அடிகள் வந்து இதுல வந்து மதுரையை மட்டுமே சிறப்பித்து சொல்லக்கூடிய அடிகளா இருக்கு. இதனால இந்த நூல என்ன சொல்றாங்க அப்டின்னா, பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னு வந்து இந்த நூல வந்து சிறப்பிச்சு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இது மட்டும் இல்லாம, இந்த நூலோட பாட்டுடை தலைவர் யாரு அப்டின்னா, தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் இந்த நூலோட ஒரு பாட்டுடை தலைவர். ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த நூலை பாடியவர், மதுரை காஞ்சிய பாடியவர் யாரு அப்டின்னா, மாங்குடி மருதனார் அவர்கள் தான் மதுரை காஞ்சிய வந்து பாடியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. இந்த மாங்குடிங்கிற அந்த பகுதி எங்க இருக்கு அப்டின்னா, திருநெல்வேலி பகுதியில தான் இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்கக்கூடியது தான் இந்த மாங்குடி அப்படிங்கிற ஒரு பகுதி. ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த மாங்குடி மருதனார் வந்து 8 தொகையில எத்தனை பாடல்களை பாடியிருக்காரு? அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் எது? அப்படின்னா ஆப்ஷன் பி சமண சமயம். ஓகேங்களா? ஓகே. இந்த சிறுபஞ்ச மூலம் அப்டின்னா என்ன பொருள் அப்டின்னா, 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது தான் இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலுக்கு உண்டான ஒரு பொருள். இந்த 5 சிறிய வேர்கள் வந்து என்னென்ன அப்டின்னா, கண்டங்கத்திரி நோட் பண்ணுங்க இம்பார்ட்டன்ட். கண்டங்கத்திரி, அது மட்டும் இல்லாம என்ன அப்டின்னா, சிறு வழுதுணை அப்படிங்கிற அந்த ஒரு வேரும் இதில பயன்படும். அது மட்டும் இல்லாம சிறுமல்லி, பெருமல்லி. ஓகேங்களா? ஓகே. சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படிங்கிற அந்த ஒரு நூல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த 5 சிறிய வேர்களுமே இதில இடம்பெற்று வரும். ஓகே. இந்த சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த ஆசிரியர் வந்து யார்ட்ட தமிழ் கத்துக்கிட்டாரு அப்படின்னா, மதுரை தமிழாசிரியர் மாக்காயானார் அவருடைய மாணவர் தான் என்ன அப்படின்னா, இந்த நூலோட ஆசிரியர். ஓகேங்களா? மாக்காயானார் அப்படிங்கிற அ அவருடைய மாணவர் தான் இந்த நூலின் ஆசிரியர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையைச் சார்ந்தது அப்டின்னா, ஆப்ஷன் பி மருதம் திணையைச் சார்ந்தது. ஓகேங்களா? ஓகே. இதே 1, 3, 5 அப்படிங்கிற இந்த வரிசைப்படி வந்துச்சு அப்டின்னா, அது பாலை திணையைச் சார்ந்த பாடல்களை குறிக்கும். 10, 20 அப்படிங்கிற அந்த ஒரு வரிசையில வந்துச்சு அப்டின்னா, அந்த அந்த பாடல்கள் வந்து நெய்தல் திணையை குறிக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். 4, 14 இப்படி இந்த வரிசைப்படி பாடல் வரிகள் வந்துச்சு அப்டின்னா, அது எந்த திணையை குறிக்கும் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா 2, 8, 12, 18 இந்த வரிசைப்படி பாடல் வரிகள் வந்துச்சு அப்டின்னா, அது வந்து குறிஞ்சி திணையை குறிக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கலித்தொகையை தொகுத்தவர் யார்? அப்டின்னா ஆப்ஷன் சி நல்லந்துவனார் அவர்கள் தான் கலித்தொகையை வந்து தொகுத்திருக்காரு. இந்த கலித்தொகை அப்படிங்கிறது இந்த நூல் வந்து எத்தனை பாடல்களை கொண்டது அப்டின்னா 150 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா? இந்த நல்லந்துவனார் அவர்கள் வந்து கலித்தொகையை தொகுத்தது மட்டும் இல்லாம, இந்த கலித்தொகையில வந்து நெய்தல் கலி பாடல்களை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்டின்னா இயற்றியிருக்கார். ஓகேங்களா? ஓகே. இந்த கலித்தொகை என்ன பாவகையால் பாடப்பட்டது அப்டின்னா, கலிப்பா அப்படிங்கிற அந்த ஒரு பாவகையால பாடப்பட்டது. இந்த இதில பார்த்தீங்க அப்டின்னா 5 பிரிவுகள் இருக்கு. என்னென்ன அப்டின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இப்படிங்கிற 5 பிரிவுகள் வந்து இந்த ஒரு நூல்ல வந்து இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர்.
இவ்வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி நற்றிணை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த நற்றிணையோட அடி வரையறை என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொன்மு பொருள் கூறுக. ஓகேங்களா, இதோடைய பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மேகம் அப்படிங்கிறதா இதற்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டுப்புற பாடலின் வகைகள் யாவை அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 7 வகைகள் இருக்குது. நாட்டுப்புற பாடலில் வகைகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 7 வகைகள் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் தான். ஓகேங்களா, இந்த கூற்றை சொன்னவர் யார் அப்படின்னா திருவிக அவர்கள் தான் இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பார். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த பெரிய புராணத்தை எழுதியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அனுமன் அவர்கள் தான் சுந்தரன் என்னும் பெயரால் வந்து வழங்கப்படுறாங்க. அதாவது 5வது காண்டமான சுந்தர காண்டம் அப்படிங்கிறது இந்த அனுமனோட பெருமையை பற்றி சொல்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதற்கு வந்து சுந்தர காண்டம் அப்படிங்கிற அந்த பெயரே சூட்டப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று எது அப்படின்னா ஆப்ஷன் சி உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வழங்கப்பட்ட இந்த நூலுக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள்லாம் இருக்குது. தமிழோட முதல் காப்பியம் அப்படிங்கிறதும் இந்த நூலுக்கு வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயர். அதே போலவே முத்தமிழ் காப்பியம், இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற முத்தமிழ் காப்பியம். அது மட்டும் இல்லாமல் குடிமக்கள் காப்பியம். ஓகேங்களா, குடிமக்களை வந்து முதலாக கதைநாயகர்களாக சித்தரித்ததுனால இந்த நூலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த சிலப்பதிகாரத்தை வந்து இளங்கோவடிகள் இயற்றியிருப்பாங்க. அவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.